திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். அதாவது வாஸ்துல இந்த 4 மூலை அப்படிங்கக்கூடிய இந்த வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு அப்படிங்கக்கூடிய இந்த 4 மூலையில் இந்த பிரபஞ்ச சக்தியுடைய அதிக ஆக்கம் சக்தி அனைத்தும் நிறைந்த மூலை அப்படின்னாவே வடகிழக்கு மூலை தான். ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னாவே அது வடகிழக்கு மூலை தான். ஏன்னா வடகிழக்குங்கிறது புதனுடைய மூலை. புதன் அப்படின்னா சுறுசுறுப்பு, நமக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய விளையாட்டு, அவங்களுடைய ஆரோக்கியம், இதை பற்றி சொல்கிறது அனைத்துமே வடகிழக்கு தான். அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில் அந்த வீட்டை கட்டி அந்த மூளை மூலம் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த வடகிழக்கு மூளைக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். 4 மூலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் ஒரு மனிதனுடைய எதிர்காலம் என்பது வடகிழக்கு மூலை தான். அப்போ இந்த வடகிழக்கு மூலை இந்த பிரபஞ்ச சக்தியுடைய அனைத்து ஈர்ப்புகளும் அங்கே தான் இருக்குது. ஏன் இந்த வடகிழக்கு மூலைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறோம்னா, நமது பூமி அப்படிங்கிறது 23 டிகிரி வடகிழக்கு சார்ந்து இருக்குது. அப்போ இந்த வடகிழக்கு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரே காரணம் அதனுடைய ஈர்ப்பு அப்படிங்கிறது கிழக்கு திசையை வடகிழக்கில் பள்ளமாகவும் தென்மேற்கு மூலை உயரமாகவும் இயற்கையாகவே அமையக்கூடிய ஒரு ஆக்கம் கொண்ட ஒரு அற்புதமான மூலை இந்த வடகிழக்கு மூலை. வடகிழக்கு அப்படிங்கிறது நவகிரகங்களில் புதனாக இருந்தாலும் வடகிழக்கில் பஞ்சபூதங்களுடைய முழுமையான தத்துவம் ஈசான பகவானனுக்கே சேரும். அப்போ இந்த மூலை சரியாக இருக்கணும். சரியாக இருக்கணும்னா எப்படி? டோட்டலாக இந்த ஒரு வடகிழக்கு மூலையில் அந்த பள்ளம் சார்ந்த பகுதிகள் தானே இருக்கணுமே தவிர அதற்கு எதிர்ப்புறமாக மேடான பகுதிகளாக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஃப்ளாட் இருக்குன்னா அந்த ஃப்ளாட்டுக்கு அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு குன்றோ மிகப்பெரிய ஒரு மலையோ இல்லை வடகிழக்கு சார்ந்த இடங்கள் மிகப்பெரிய மேடாக இருந்தால் நிச்சயம் அதன் மூலம் ஒரு வளர்ச்சி அடைய முடியாது. இயற்கையாகவே அந்த வடகிழக்கில் ஒரு நீரோட்டம், ஒரு கிணறு, ஒரு போரு, இயற்கையாகவே அந்த இடம் தான் ஹையஸ்ட்டாக. அதற்கு அந்த இடத்துக்கு பக்கத்தில் வடகிழக்கு இருக்க பகுதிகளில் பள்ளமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி, கோடீஸ்வரனாகக்கூடிய, விரைவில் ஒரு வெற்றியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த வடகிழக்கு மூலை. இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது தெய்வங்களை நடமாடக்கூடிய இடம். அப்போ ஒரு வீட்டுடைய கடவுள் அதோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பூஜை அறைகள் அமைக்கிறதுக்கும், ஆழ்ந்த தியான சிந்தனைகள் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும், வயது முதிர்ந்தவர்கள் படுக்கிறதுக்கும், அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பறைக்கும் இந்த மூளை மிகப்பெரிய உன்னதமான மூளை. இந்த இடம் அதிக அளவுக்கு காற்றோட்டம் நிறைந்த இடமா இருக்கணும். ஜன்னல்கள் பெருசு பெருசாக இருக்கணும். வீட்டோடைய மெயின் தலைவாசல் அப்படிங்கக்கூடிய பகுதி இந்த வடகிழக்கு சார்ந்த பகுதி. அது வடக்கு வீடாக இருக்கட்டும் கிழக்கு வீடாக இருக்கட்டும், இந்த வடகிழக்கு அப்படிங்கக்கூடிய எந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி அந்த தெய்வங்களை உள்ளுருவீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் மிக அற்புதமான ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த வடகிழக்கில் எக்காரணத்து கொண்டும் உயரமான மரங்களை நட்டு நம்முடைய வளர்ச்சிகளை நம்ம தடுக்கக்கூடாது. ஒரு குழந்தைகளுடைய வளர்ச்சி, படிப்பு, ஆயுள், ஆரோக்கியம், சகல விதமான வித்தையை தரக்கூடிய மூளை இந்த மூளை தான். இந்த மூளையை வச்சு தான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அறிவு எப்படி இருக்கும், இந்த மூளையை வச்சு தான் அவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், இந்த மூளையை வச்சு தான் அவங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அனைத்தையும் சொல்கிறது வடகிழக்கு மூளை. அப்போ இந்த வடகிழக்கு மூளையை நம்ம பேணி பாதுகாக்கணும். தேவையில்லாத அதிக சுமைகளை ஏற்றக்கூடிய ஒரு அமைப்புகளாக அமைக்கக்கூடாது. இந்த வடகிழக்கு மூலையில் படிக்கட்டு அமைக்கக்கூடாது. இந்த வடகிழக்கு மூலையில் செப்டிக் டேங்க் அமைக்கக்கூடாது. இந்த வடகிழக்கு மூலையில் மேல்நிலை தொட்டி அப்படிங்கிறது வைக்கக்கூடாது. இந்த வடகிழக்கு மூலையில் உயரமாக வளரக்கூடிய மரங்களை நம்ம வைக்கக்கூடாது. இப்படி வச்சா நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வராது, அதாவது தடுத்து நிறுத்திக்கும். அப்போ இந்த வடகிழக்கு எந்த அளவுக்கு நம்ம வலுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு மூலை அப்படிங்கக்கூடிய அந்த மூலையில் உள்ள ஒரு ஸ்டெடியாக அமையக்கூடிய மூலை தென்மேற்கு மூலை. அப்போ அந்த வீட்டில் நீங்கள் ஒரு நிலையாக ஸ்டெடியாக அந்த வீட்டில் உட்காந்து வளர்ச்சி காணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க வீட்டை வடகிழக்கு மூலையை இழுத்து கட்டுங்க அப்படின்னு. நான் என்ன பொறுத்தளவுக்கு சொன்னேன், எந்த மூலையும் இழுத்து கட்டாதீங்க தயவு செய்து. நீங்கள் எந்த மூலையை இழுத்து கட்டினீங்கனாலும் ஒரு மூளை இழுத்தீங்கன்னா இன்னொரு மூளை வேறு மாதிரி போகும்.
இப்போ ஈசானியை இழுக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் குறுகுதுன்னு அர்த்தம். அப்போ எந்த மூலையாக இருந்தாலும் 4 மூலைகளும் இழுக்காமல், எந்த மூலையும் இழுக்காமல் 90 டிகிரிக்காக ஒரு வீட்டை அமைச்சிங்கனாவே மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் பிளான் எல்லாம் கொடுத்து நிறைய பேர் கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் ஈசானிய மூலையை வளரணும் அப்படிங்கிறதுக்காக கட்டடத்தையே வடகிழக்கு மூலை மட்டும், வடக்கு கிழக்கு மூலை மட்டும் 2 அடி 3 அடி வெளி இழுத்து அதனே செவுறு வச்சு கட்டுறாங்க. இதெல்லாம் முற்றிலும் தப்பு. என்றைக்கும் ஈசானிய எந்த கட்டடமாக இருந்தாலும் 100% வெற்றிக்கான வீடு அப்படின்னா செவ்வக டைப்பில், சதுர டைப்பில் முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்தையும் கட்டாகாமல் ஒரே செவ்வகமாக ஒரே சதுரமாக இப்படி இருந்தால் வீடு நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும், வளர்ச்சி கொடுக்கும். அது இல்லாமல் இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, புகழ், ஒரு குழந்தைகளுடைய எதிர்காலம், குழந்தைகளுடைய படிப்பு, இது எல்லாமே இந்த இடம் பாதிக்கப்பட்டால் நிச்சயம் அவங்களுடைய வாழ்க்கையில் பாதிக்கப்படுவாங்க. பர்டிகுலராக நான் உன்னே சொல்கிறேன், வடகிழக்கில் முழுவதும் எக்காரணத்தை கொண்டும் படிக்கட்டை மட்டும் அமைச்சிடாதீங்க. அப்படி அமைச்சவங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டோம், சோழி சுத்தம் ஆயிட்டாங்க. அப்போ வடகிழக்குங்கிறது நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த வடகிழக்கு மூலையை நீங்கள் குப்பையெல்லாம் போடாமல், ஒரு அசுத்தம் பண்ணாமல், ஒரு நீட்னஸ்ஸாக நீங்கள் ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு எப்படி ஒரு டிப்டாப்பாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அப்படி ஒரு இடத்துக்கு போகிறப்ப நீங்கள் எப்படி நான் அழகாக இருக்கணும், இந்த இடம் என் உடம்பு சுத்தமாக இருக்கணும், என் சட்டை சூப்பராக இருக்கணும், சட்டையில் எந்த அழுக்கு வரக்கூடாதுன்னு எப்படி நினைக்கிறீங்களோ அதே போல் அந்த ஈசானிய மூலையில் எந்த அளவுக்கு சுத்தவத்தமாக நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மகாலட்சுமியோடைய பரிபூரண அனுகிரகம் 100% உங்கள் வீட்டில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் குபேரனாக்கக்கூடிய சக்தியும் அந்த வடகிழக்கு மூலை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மீண்டும் ஒரு அழகான அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.